ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரைஸை ஊற வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், பே லீஃபு, அப்புறமா 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். ராஜ்மா ஒரு 100 கிராம் எடுத்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க விடணுங்க. ஸோ எந்த பிரியாணிக்குமே பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி நான் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நாம் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த எண்ணெயில் அது ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது மல்லித்தலை, அப்புறமா புதினா இலை இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாம் இஞ்சி பூண்டுக்கு அப்புறமா இந்த புதினாவும் மல்லியும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா, மல்லி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா, அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதுனால கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ மசாலாவும் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்க, ஸோ அந்த ராஜ்மாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா கூடவே நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாங்க. இது ரொம்ப டைமும் எடுத்துக்காது குக்கரில் பண்ணுறனால. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைஸை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துருங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை சேர்த்துட்டு இதை கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த டைமில் ஒரு பிரியாணி மசாலா கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஸோ நம்ம விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேங்க. ஸோ அடியிலேருந்து நல்லா கிளறி கொடுங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்ததுங்க, பொல பொலன்னு இருந்தது. இதை நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேங்க. பாருங்கள், நம்மளோட பிரியாணி, ராஜ்மா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரைத்தா அப்புறமா எக்கு வச்சு சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.